அதாவது 4ஆம் தேதி சேலத்தில அவர் தன்னுடைய அந்த 2வது கட்ட மக்கள் சந்திப்ப நடத்தலான்னு போலீஸ்ல அனுமதி கேட்டிருக்காரு. இப்ப சமீபத்திய செய்தி காவல் துறை அந்த தேதியில அனுமதி மறுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற காரணம் தான் கொஞ்சம் சிரிப்பா இருக்கு. அதாவது கார்த்திகை தீபம்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க 4ஆம் தேதி தான் கேட்குறாங்க. கார்த்திகை தீபம் 3ஆம் தேதி. ஆக இவங்க ஏதாவது ஒரு நியாயமான காரணம் சொல்லணும்ல. 4ஆம் தேதி பௌர்ணமி தான். திருக்கார்த்திகை என்பது டிசம்பர் 3ஆம் தேதி. இவங்க கேட்கறது டிசம்பர் 4ஆம் தேதி. அதனால் எனக்கு என்னவோ விஜய்க்கு அனுமதி கொடுக்கக்கூடாது, இழுத்தடிக்கணும். அவர் நீதிமன்றத்துக்கு போய் அனுமதி வாங்கிட்டு வரட்டும்ன்றது தான் தொடர்ந்து முதலிலிருந்தே திமுக அரசின் காவல்துறை எடுக்கிற நிலையா நம்ம பார்த்துட்ருக்கோம். காவல்துறையிலேருந்து கொண்டு வந்தால் கூட அனுமதி வாங்கிட்டு வந்தால் கூட இப்போ சமீபத்தில் சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க 17ஆம் தேதி எஸ்ஐஆர். அங்கே எவ்வளோ பேரை எப்படி அலக்கழிச்சாங்க. அனுமதிக்கப்பட்ட ஊர்வலம். அது போலீஸ் சொன்ன இடத்துல தான் சிவானந்தாவில் தான் நடத்தினாங்க ஸ்ட்ரீட்டில். பட் இருந்தும் தாவேகாவில் வரக்கூடிய இளைஞர்கள் பெண்களை ஒரு 1/2 கிலோமீட்டரில் வர்றவங்கள 6 கிலோமீட்டர் சுத்த வச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ காவல்துறை இப்படி தொடர்ந்து செய்கிறதுக்கு காரணம் அரசியல் தலையீடு, ஆட்சியாளர்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நான் நினைக்கிறேன். இது ரொம்ப ஜனநாயக விரோதமான செயலுங்க.